அட இது நல்லா இருக்கு, நிஜமாலுமே நல்லா இருக்குங்க கைஸ். இன்றைக்கி என்னென்னா எபிசோடில் நம்ம காவேரி விஜயும் பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அந்த வாக்கிங் போகிறது வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அவங்க பேசிட்டு போகிற விஷயமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அற்புதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 2 பேருமே வந்துட்டு ரொம்ப க்யூட்டான ஒரு ஜோடின்னு தான் சொல்லணும். அப்படி உங்களுக்கு அது தோணுச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்டில் வந்துட்டு க்யூட்டுன்னு போடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க 2 பேரை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூட நமக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம பண்ணுற மாதிரி கூட மேபி ஃபீல் ஆகலாம். சில பேருக்கு எனக்கு ஆகுது, உங்களுக்கு ஆகுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம காவேரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல. நம்ம விஜய் வந்து முன்னே இருந்த காவேரின்னு நினச்சிக்கிட்டு அவர் அப்படியே வேக வேகமாக நடந்து போயிட்டே இருக்கார். அவர் பார்க்கல. காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க இருங்குங்க, வெயிட்டிஸுங்க இருங்க, எங்கங்க நீங்கள் பார்க்கல போயிட்டே இருக்கீங்க. ஓ சாரி நான் தெரியாமல் போயிட்டோம். எங்கங்க நீங்கள் பார்க்கல படப்படன்னு போயிட்டே இருக்கீங்க, என் கூட சேர்ந்து நடங்க. சரிம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் கைஸ். அப்புறம் பார்த்தா நம்ம சிந்து வந்து சின்ன குழந்த மாதிரி மேலே ஏறி கொய்யாப்பழம் பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மேலே எகிரி குதிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட்டுக்கு வந்து அது எட்டலை. அது அப்படியே மெதுவாக நம்ம காவேரியும் விஜயும் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு வாட்டி என்னடா யாரா இது அப்படின்னு பார்த்து நம்ம சிந்து வந்து மேலே ஏறி கீழே குதிச்சிட்ருக்காங்க. நம்ம சிந்து வந்து காவேரி விஜயும் வந்ததை பார்த்து குடுன்னு ஓடி போய் ஒரு வால் இருந்துச்சு, அந்த வால்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டாங்க. உடனே வந்துட்டு காவேரி சிரிக்கிறாங்க. என்னங்க நம்மளை பார்த்து போய் ஒளிஞ்சிட்ருக்காங்க. அதுதான் காவேரி எனக்கும் புரியல. நம்மளை பார்த்து ஏன் ஒளியணும்? நம்ம என்ன பேயா என்ன? நான் பேய் இல்லை, மேபி நீங்கள் இருக்கலாம். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நம்ம விஜய் வந்து அப்படி மெதுவாக சொல்கிறாரு. க்யூட்டாக எப்போவுமே சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எகிரி குதிச்சார், எட்டலை. 2வது எகிரி குதிச்சார், நல்லாவே மாட்டிக்கிச்சின்னு சொல்லலாம். நல்லாவே மாட்டி அப்புறமா கொய்யாப்பழத்தை வந்துட்டு நம்ம சிந்துக்கிட்ட கொடுத்த வாட்டி சிந்து வாங்கிட்டு உடனே குடுன்னு ஓடிட்டாங்க. என்ன காவேரி இது என்னை பார்த்து இவ்வளோ வந்து பயப்படுறா அப்படின்னு விஜய் வந்து க்யூட்டாக சிரிச்சார். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கைஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யார் வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்களோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க, லைக் இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து நார்மலாக நடந்து போயிட்டுருக்காங்க. விஜய் வந்து சும்மா டீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரியாமல் பேசிட்டார். பரவாயில்லையே உங்கள் அப்பா 2 பொண்டாட்டி வச்சு வாழ்ந்துருக்காரு. இந்நேரம் இருந்தால் அதுவும் தெரியாமல் மறைச்சிருப்பார்ல. உடனே அதையே ஞாபகப்படுத்துறீங்க. எங்கள் அப்பாவை நினச்சாலே எனக்கு அவ்வளோ வந்து ஆத்திரமாக வருது. நான் அவர் மேலே வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இப்படி வந்து பண்ணிட்டார். எனக்கு இது கேட்ட உடனே ரொம்ப வந்து மனசு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. இந்த மாதிரிலாம் வேறு யாராவது பண்ணால் அவ்வளோதான். நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இருமா அப்படின்னு எதுவுமே இல்லைம்மா. உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீ வெறுத்துடக்கூடாதுன்னு. நான்லாம் ஆல்ரெடி எப்போயோ வெறுத்தாச்சுங்க. நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதீங்க. அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? எங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு கேட்டாலே எனக்கு ரொம்ப வந்து எரிச்சலாகுது. சரிம்மா விடுமா. ஓ இதுதான் மூட் ஸ்விங்ஸா? ப்ரெக்னன்சி டைமில் இதுதான் மூட் ஸ்விங்ஸ் ஆகுமா? அப்படியா மூட் ஸ்விங்ஸ் ஆகுறாங்களே. ஆனால் எனக்கெல்லாம் எந்த மூட் ஸ்விங்ஸும் வரல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே காவேரி வந்து மூட் ஸ்விங்ஸில் தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, மூட் ஸ்விங்ஸே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. விஜய் பார்த்து ஷாக் ஆகிட்டார். என்னடா இவ ஆல்ரெடி மூட் ஸ்விங்ஸில் தான் இருக்கா, இப்போ மூட் ஸ்விங்ஸே இல்லைன்றா, இன்னுமே புரியலையே அப்படின்ற மாதிரி விஜய் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து நம்ம முத்துமலரை வந்து காஃபி போட உள்ளே போயிட்டாங்க கிச்சனுக்குள்ளே. நம்ம சாரதாமா வந்துட்டாங்க. சொல்லவா வேணும் இவங்க 2 பேர்த்தோட சண்டையும். நம்ம சாரதாமா சும்மா இருக்காமல் டக்குன்னு வந்து பேசிட்டாங்க. இப்படிலாம் வந்து அடுத்தவங்க வீட்டில் வந்துட்டு இப்போ மறைஞ்சு திருடி வந்து சாப்பிட்றதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மரம் ஆயிடுச்சு முத்துமலருக்கு. நான் என்னக்கா பண்ணுறது, நான் 2 பிள்ளைங்களை வச்சுருக்கேன், அதுவும் பொம்பளை பிள்ளை வேறு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறது? நான் ஃபஸ்ட்டே சாவலாம் தான் நினச்சேன், ஆனால் சாகிறதுக்கு முடியாது. நான் தான் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன், எப்படி நான் சாக முடியும்? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கங்கா வந்து வேகமாக டக்குன்னு வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா வலிக்கிட்டாங்க. உடனே வந்து முத்துமலர் வந்து பிடிச்சிட்டாங்க. பார்த்துமா ஏன் இப்படி வர, இதுதான் மழை காலமாச்சு, இங்கே டைல்ஸ்லாம் வந்து தண்ணி ஊற்றினாலே வந்து தண்ணி ஊற்றுன மாதிரி தானே இருக்கும். ஸோ டைல்ஸ் வேறு வளவலன்னு போட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வர மாட்டியாங்க. எத்தனை மாதமா? 6 மாதம் அப்படின்னு சொன்னோம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க 2 பேர்த்துக்குமே. என்ன பேசிட்டு போகிறாங்க தெரியலம்மா. ஏம்மா என்னமாச்சு? அவங்க இல்லடி நான் தெரியாமல் வந்துட்டு அந்த முத்துமலரை வந்து திட்டேன், அவனும் பாவம் 2 குழந்தைங்களுக்கு அம்மா தானே, அது தெரியாமல் வந்துட்டு நான் திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. அடுத்து முத்துமலர் உள்ளே போய் உட்காந்து, நீ எல்லாம் வந்து எருமை மாடு மாதிரி வளர்ந்து தானே இருக்க, நீ போயிட்டு ஏதாவது வந்துட்டு சம்பாதிக்கலாம்ல, இங்கே ஏன்டா என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நான் வந்து ரொம்ப வந்து சங்கடப்படுத்துகிறவங்க எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்கடா. அவங்களையும் எதுவும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்களோட வீடுமா.
நீ சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டீங்கன்னா என்னம்மா பண்ணுறது? சும்மா வந்து போகலான்னு சொன்னால் என்னம்மா பண்ணுறது? இங்கே இருந்தால் தான்மா காசு தருவாங்க. நீங்கள் சும்மா இருமா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். நான் காசை வாங்கிட்டு அவன் புருஷன் வந்து வாங்கின கடன்லாம் வந்து அடைக்கணுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்குமா. இதெல்லாம் வந்துட்டு உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுமா. அங்கே வீட்டுக்கு நம்ம வந்து தேனிக்கு போனாலே நம்மளை வந்து உள்ள விடாமல் கடங்காரனை நொய் நம்மளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாம்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து முத்துமலர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.